தேசம்.
என்ன ரீனா ஏதாவது பேச. நல்லா இருக்கே. என்னை பார்க்க வந்தது நீ, பேச வேண்டியது நானா? அது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லைன்னா நீ என்னை பார்க்க வர மாட்டியே. என்ன ரீனா இப்படி சொல்லிட்டேன்? என்ன கல்யாண பேச்சு எடுத்தாங்களாக்கும்? அது எப்படி உனக்கு? இப்போதைக்கு உனக்கு பிடிக்காத விஷயம் அது ஒன்று தானே, அதான் உன் முகத்தையே எழுதி ஒட்டியிருக்கே. ரீனா நீ ரொம்ப புத்திசாலி ரீனா. ரொம்ப ஐஸ் வைக்காத. சரி சொல்லு, என்ன நடந்தது? இந்த முனியன் இல்ல, முனியன். யாரு? உன் வருங்கால மாமனாரா? அப்படி சொல்லாத ரீனா. ஏன்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கிறதா முக்கியம்? கருப்பு சாமிக்கு பிடிக்குதா இல்லையான்றதானே உங்களுக்குலாம் முக்கியம். சரி, வேற ஏதாவது பேசலாம். வேற ஏதாவதுன்னா? நீயும் நானும் பேசுறதுக்கு நிறைய இருக்கும்போது இது எதுக்கு? அப்படியா? ஒரு விடுகதை போடுறேன், விடை கண்டுபிடிக்கிறியா? என்ன விடுக தெரியுனா? ஊன்மைக்கு பிரதானம் மைதூனத்தின் விதானம். இது நான் உனக்கு சொன்ன விடுகதையாச்சே. அதனால என்ன? உனக்கு இதுக்கு விட தெரியுமா? விட தெரியாதவங்க கிட்ட விடுகதையை திரும்பவும் போடலாம். சொல்லு. உனக்கு தான் தெரியுமே இதுக்கு விட தப்பான அர்த்தம்னு. என்ன தப்பான அர்த்தம் ராஜேந்திரன்? என்ன ரீனா நீ தப்பா நினைக்கிற, அதனால தான் அர்த்தம் தப்பா வருது. இதுக்கு விட வேற இருக்கு, அதுவும் 2 விட. கண்டுபிடிச்சு சேர்த்து சொன்னா விருந்தே கிடைக்கும். விருந்துன்னா? விருந்துன்னா சொல்லு ரீனா, விருந்துன்னா என்ன கிடைக்கும்? பொன்பானை. என்ன ரீனா திடீர்னு விருந்துன்னா பொன்பானைன்னு சொல்ற? அதுக்கும் இந்த விடுகதைக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு. இந்த விடுகதையோட விடையில தான் பொன்பானை இங்க எங்க இருக்குன்றதுக்கான க்ளூ இருக்கு. பொன்பானைங்களுக்கு க்ளூவா? ஆமா ராஜேந்திரன், இந்த விடுகதையில் தான் உங்க பாட்டி பொன்பானைங்களை எங்க புதைச்சு வச்சோன்ற குறிப்பை சூசகமா சொல்லியிருக்காங்க. நிஜமாவா சொல்ற? அப்படிதான் நினைக்கிறேன். இரு. ஊ ஊ இன் 2 சுழியோ 3 சுழியோ? 2 சுழி. இன் மை மை இல்ல, மெய். மே இ. மே மே இல்ல ராஜேந்திரன், மெய். இ. கு. உண்மை கு. கொண்டா, நான் எழுதுறேன். இல்ல, நானே எழுதுறேன். சரி எழுது. உண்மைக்கு பிரதானம். பி டி ரா ரா தா தா நா. தாக்கு கால் வாங்கு ராஜேந்திரன். தா நா 2 சுழி. நா பிரதான இம். இம். உண்மைக்கு பிரதானம். என்ன ராஜேந்திரன் எழுதுறதுக்கு இப்படி திணற?
எனக்கு எப்பவுமே எழுதுறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். படம் போட வரா மாதிரி எழுத வராது. எழுத ஆரம்பிச்சேன்னா மூளை வேலை செய்யாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படிதான். நீ எப்படிதான் அந்த கதையெல்லாம் எழுதுறியோ. மை என்ன எழுதியிருக்க? உண்மைக்கு பிரதானம் மை மை தூ 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 இங்க கொடு. என்ன ரீனா? ஏய் ராஜேந்திரன், இங்க பாரு. உண்மைக்கு பிரதானம். பிரதானம்னா முக்கியமான, முதல்ல அர்த்தம். உண்மைங்கிற வார்த்தையில முதல் எழுத்து, முக்கியமான எழுத்து உ. மைதூனத்தின் விதானம். விதானம்னால முக்கியமான அர்த்தம். மைதூனம் முதல் எழுத்து மை. இது ரெண்டையும் சேர்த்து படி. ஊமை ராஜேந்திரன். பெடையோ இரண்டு எழுத்து. பெடை. ரீனா, நீ ரொம்ப புத்திசாலி ரீனா. ராஜேந்திரன், இந்த அசோகன் எத்தனை நாளா இந்த ஊர்ல இருக்கான்? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா இங்கதான் இருக்கான். உங்க பாட்டி பொன்பானையை ஒளிச்சு வைக்க போகும்போது கூட ஒரு ஆள் உதவி செஞ்சான்னு சொன்னியே, அவன் உருவத்தை வரைய முடியுமா? இருட்டு சரியா தெரியல, ஆனா பார்த்த வரைக்கும் வரையறேன். ராஜேந்திரன், இது அந்த அசோகன் மாதிரியே இல்ல? அதே போர்வை, அதே கம்பு. ஆமா, அப்போ பாட்டியோட போன உருவம் நம்ம ஊமியனா இருக்குமா? இருக்கலாம். வாய் பேசாத ஒருவனுக்கு கற்பை தெரியும். ராஜேந்திரன், உடனே போய் அசோகனை பிடிக்கலாம். அவனை விசாரிச்சா ஏதாவது தெரியும். ஆனா இப்ப அவன் இப்பதான் கம்மாக்கார பார்க்க போனான். வா. வா. என்ன ரீனா, ஆளை காணோம்? அசோகன், அசோகன், அசோகன். உமையா, உமையா. ராஜேந்திரன், வேண்டாம் வா. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க ரீனா இருப்பான்? அவன் அந்த குகையில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எந்த குகை? வா, ஒரு வித்தியாசமான மாடர்ன் சாம்ராட் அசோகனை காட்டுறேன்.
இல்லை ரீனா, அது வந்து இதுக்கு தான் சொன்னேன் வேண்டான்னு. பாரு அசோகன் எப்படி பயந்துட்டாருன்னு. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். ஆனா உங்க ராஜா வேஷத்தையும் நடிப்பையும் பார்த்து அப்படியே எங்களை மறந்து நின்னுட்டோம். என்ன ரீனா நீ? நாம என்ன அவனை பார்த்து பாராட்டுறதுக்கு வந்தோம்? அந்த விஷயத்த பேசுனீன்னா இரு ராஜேந்திரன், பேசலாம். அசோகன் எங்க ஓடியா போட போறாரு? ஆமா, இப்படி ஒரு இடம் இருக்கும்போது ஏன் அசோகன் அந்த வெட்ட வெளியில கம்மக்கரையிலேயே படுத்து கிடக்குறீங்க? இந்த குகை நல்லதானே இருக்கு. ம், ராஜேந்திரன், இப்போ நாமளே ஒரு வீடு கட்டணும்னா கூட அது இவ்வளோ ஸ்ட்ராங்கா சேஃபா இருக்குமா? நீயே சொல்ல. நாம வீடு ஏன் நீ கட்ட போறது இல்லையா? நான் கட்டலான்னு இருக்கேன்ப்பா. ஆ, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. ஆமா, நான் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஏன் அசோகன் அந்த வெட்ட வெளியிலே படுத்திருக்கீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ரீனா, அந்த சுமத்தாங்க கல்லுக்கிட்ட தான் இவங்க அம்மா இவங்க அனாதையாகிட்டு உசுறு விட்டதா ஊரில் சொல்கிறாங்க. அதான் அவங்க ஞாபகமாக அந்த கல்லுக்கிட்டே படுத்துக்கிறேன்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஐம் சாரி, கேட்டேன் தப்பா நினச்சிக்காதீங்க. ரிலாக்ஸ். அசோகன், நான் உங்களை ஒன்று கேட்பேன், பதில் சொல்வீங்களா? நம்ம ராஜேந்திரனுடைய பாட்டிய உங்களுக்கு தெரியும் தானே? அவங்களே தான். அவங்க இந்த பொன் பானையெல்லாம் எடுத்துக்கிட்டு கம்மா பக்கம் போனப்போ அவங்க கூட போனது நீங்க தானே? இல்ல, நீங்களா இருக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அப்படின்னா பாட்டி அந்த பொன்பானையெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதேபடி கூட போனேன்னு சொல்றீங்க, ஆனா பொன்பானை எங்க மறைச்சு வச்சாங்கன்னு மட்டும் தெரியாதுன்னு சொல்றீங்களே. என்ன சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. அது சுருட்டு மேலே தூக்கி போட்டு பாட்டி அவனை துரத்துருச்சுன்னு சொல்கிறான். நானும் அதை பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் எங்க போனீங்க? கூத்து பார்க்க போனேன்னு சொல்கிறான். அன்னைக்கு கூத்து நடந்துட்டு இருந்துச்சுன்னு நானும் அவங்ககிட்ட சொன்னேன்.